அவர்களுக்கும் முருகையன் அன்னை ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமையில் உள்ள தஞ்சாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த மாமேதை MK முத்துசாமி ராஜநடிகர் அவர்களின் இரண்டாவது தவப்புதல்வன் MKM ஞானவேல் ராஜா ஆகிய நான் உங்கள் முன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வேடம் அணிந்து வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு உங்களது நல்லாதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதோ உங்கள் முன்னால் வருகின்றேன். ஆதியிலேயே படைப்பில் பிரம்மதேவன் சிருஷ்டியில் பிராப்தமாகிய சுரர் அசுரர் என்ற வகுப்பினருக்கிடையே அன்றைய விரைவினை போராட்டம் தொடங்கியது. எனவே அசுர குருவான சுக்கராச்சார உபதேசம் மற்ற மாயானவள் காசிப முனிவரை கூடிப்புணர்ந்து சூரபதமன், சிங்கமுகன், தாருகன், அஜமுகிய மக்களை பெற்றால் அவர்களோ அரனை குறித்து அகோர தவம் புரிந்து அமோக வரங்களை பெற்று விமலனும் நமக்கு எதிரில் என்று கருவித்து விண்ணவர்களை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்து பாதகத்தின் முதலிடமாய் பவனி வந்தார்கள். அவர்களின் கொடுமைகளை கலைந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண் வழியாக 6 தீப்பொறிகள் அப்பொறிகளை அக்கினி ரவந்தம் திருக்கரத்தினை தாங்கி பிடிக்க சுவாலையின் வெப்பம் தாங்காது அப்பொறிகளை கங்கையிடம் தர கங்கையானவள் கையிலையில் நிறைந்துள்ள நாணற்புள் பொதிர்ந்த பொய்கையில் விட அங்கு நாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வரந்தவர்களால் ஓர் நாள் அங்கு வந்தே மதன் உமாதேவி 6 குழந்தைகளையும் 7 நாளாக ஒன்று சேர நினைக்க அங்கு நாம் ஓராறு முகமும் ஈராறு கரமுமாய் ஏக வடிவம் பெற்று இளமை திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்ஹாரித்து தேவர்களது துயில் உழைத்து திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனமுடித்து வள்ளியை வதுவை செய்யும் தினத்தை எதிர்பார்த்து கலியுக வரதனாக திருத்தணிகையில் தங்கியுள்ளோம். உலகம் முக்கியவும் மாநிலங்கள் உறவும்
அதற்காக யாமும் மிக வாழ்வு வைத்து முடித்தல் வேண்டும். வேண்டினும் கூடல் பொருளுக்கு பாங்கன் தேவை என்பார்களே, அத்தகைய வாங்கி நடுவிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கிழங்க வீணாகான சத்தம் இருக்கிறதே. ஒருவேளை நாரத மகாமுனிவர் வருவதாக தெரிகின்றது. இருந்த போதிலும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய எனது அன்னையின் வடிவிலே வீற்றிருக்கக்கூடிய இந்த அடியான் நிலைமொழி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு நாரத மகாமுனிவரை சந்திப்போம். கருவாலும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசுந்துருகும் மனத்தினிலே இசைந்திருக்கும் மகமாயி மகமாயி எதிர்பார்க்கலாம். கண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கு
மருமகன் தான் திருமகன் காலடியை வணங்கினார். உமையவன் பண்பாரினார் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காந்தி காமாட்சி. உமையவன் பண்பாரினார் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காந்தி காமாட்சி. தங்கையிலே குளிக்கிறார் காசி விசாலாட்சி. தங்கையிலே குளிக்கிறார் காசி விசாலாட்சி. தங்கையிலே குளிக்கிறார் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டே அவனுக்கு நீயவனே. அன்னையர்கள் பலருண்டே அவனுக்கு நீயவனே. கந்தாயாலடியை வணங்கினார். மந்திரத்தே அவனை சிறையிலே அரைத்தாய் முருகனே. அதனால் தந்தையிடம் பிரம்மனும் இறங்குவான். அதனால் தந்தையிடம் தந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். தந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். தந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். தந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை கந்தன் 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 காலடியை வணங்கினார். வணங்கினார் இங்கே வணங்கினார். வணங்கினார் இங்கே வணங்கினார். வருக வருக நாரத மகாமுனிவரே வருக. உமது வருகை இன்று நமது கணேசபுரம் கிராமத்திலே நல்வரவாக வழங்கட்டும். இருந்த போதிலும் வந்தவரை வரவேற்பது என்பது தமிழர்களின் பண்பாடு. ஆகையால் தமிழ் கடவுளாகிய நான் அதை மறக்கலாமா? இதோ தாங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளிக்கின்றேன். ஆனா இந்த மைக்கு பெட்டி மைக்கு முதல் லீடு மாற்ற முடியுமா? வேற லீட் இருக்கா? வேற லீட் இருக்கா? அதுல இருந்து விசில் வருதுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து விசில் வருதுன்னு நினைக்கிறேன். வீடு மட்டும் இருக்கா? இல்லைன்னா விடுங்க. அது மட்டும் மாற்றி விடுங்க. சுரஞான இசை மேதையே சுகமான இசை மேதையே புயமான தவயோகியே தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே நார
எங்கெங்கெல்லாம் சென்று என்னென்னவெல்லாம் கண்டீர் என்பதை எடுத்து கூறுங்கள், கேட்கலாம். முருகா, காலையில் இருந்து கதிரவனத்தில் வருமொழியில் வேள்விமலை சாரதிகள் கனி ஒன்றை கண்டேன். கனியை கண்டவுடன் முருகா என அற்புதம் ஓடி வந்தது. முருகா, வேறொன்றுமில்லை. ஓஹோ, நாரத மகாமுனிவரே, கனியை கண்டு வந்தீர் அல்லவா? கொண்டு வந்த கனியினை தாங்களே கொண்டு வந்திருக்கலாமே. கண்டுதான் வந்திருக்கேன். கொண்டு வர மனம் இல்லையோ? கொண்டு வர நாரத மகாமுனிவரே, ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததான் எனது குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி எனது கையிலே ஒரு தடி ஒன்றை கொடுத்து கோமணத்துடன் பழனி மலை மீது உச்சியிலே நிறுத்தி கோமணத்தை அடுத்த. ஆனால் தாங்கள் சுயநலவாதி ஐயா. ஏன் குடிகள் 5 பேர்களுக்கு சாவு விமோசனம் அளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். அதற்காக எவருடைய குடும்பம் கெட்டால் என்ன என்று என்னை கோமணத்துடன் நிறுத்தி சாவு விமோசனத்தை அளித்து தாங்கள் பெயர் வாங்கி கொண்டீர்கள். நான் கனி கிடைக்காமல் கோபத்தில் நின்றேன். இருந்த போதில் நாரத மகாமுனிவரே, ஏற்கனவே ஒரு படை வீடு, அடுத்த ஒரு படை வீடு கிட்டது இல்ல. நாரத மகாமுனிவரே, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே துவர்ப்பாக இருந்தாலும் பின்னே இனிக்கும் என்பார்கள். அதற்கு ஒப்ப எனக்கு ஒரு பழனி என்று சொல்லக்கூடிய படை வீடு கிட்டியது. தற்பொழுது தாங்கள் கண்டு வந்த கனியினாலும் ஒரு படை வீடு கிட்டும் என்று சொல்கிறீர்கள் என்ற காரணத்தினாலே தாங்கள் கண்டு வந்த கனியின் சிறப்பை சிறப்பாக எடுத்து கூறுங்கள், கேட்கலாம். இதோ ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா சண்முகா உள்ளத்தில் உறந்தான் என்பது வல்லவன் வகுத்ததரா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை, தந்தைக்கு மன்னனில்லை, ஊர்பலி ஏற்றாயா கருணா உன் பலி எதிர்கொள்ளடா. கருணா உன் பலி எதிர்கொள்ளடா. ஒரு பூங்கனியை கண்டே மனம் பூரித்தே முருகா சண்முகா வேலவா. அக்கரியை கனவே பொய்யாமல் கொய்தெடுத்துக் கொள்வீர் சண்முகா வேலவா. ஓஹோ, மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்கள். ஆமா முருகா, அதற்கு மேலும் சிறப்பு இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கும். அதை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ற காரணத்தினாலே சோகம் என்ன முன்னையே விசித்திரமாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட கனியினை பட்சிகள் கண்டால் நேரம் பட்சிகள் கண்டால் நேரம் பதை பற்றி பட்சித்திராவோ சொல்வேன் சொல்வேன் சொல்வேன். பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சமுடனே சொல்வேன்
தாங்கள் கூறுவது போலவே ஒரு பட்சமுடனே சென்று ஆமா முருகா. அந்த கனியை பறித்து வரவா? இல்ல முருகா, தாங்கள் கண்டு வந்தது கனியாக எனக்கு தோன்றவில்லை. ஏன் அப்படியே அவசரப்பட்டீங்களே? மச்சனை என்ன சொல்லுவோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பார்த்து வந்தது எனக்கு கனி அல்ல, கன்னி. கன்னி முருகா, நீங்கள் கண்ணியைத்தான் கண்டு வந்தீர்கள் என்று. கண்ணியத்தான் அத்தான் தான் கண்டு வந்தேன். நீங்கள் ஆரம்பத்தில் பாடினீர்கள். ஆமா, சக்கரவாகராக. ஆமா, அப்பொழுதே புரிந்து கொண்டேன். சக்கரையாக கனியின் சிறப்பை எடுத்து கூறினீர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. யாரை பார்த்து வந்தேன்? அமுதவள்ளி சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி என்ன வந்து அண்ணவளை திருமணம் முடிக்கணும். அண்ணவர் வந்து வேடவங்கள பெண். நீ ஒரு வேடவரா சென்று மானை துரத்தி பொறுமுல. மான துரத்துறது ஞானவேல் ராஜா வேலை கிடையாது. ஏன் வேலை கிடையாது? வேற வேடுவர் வருவாங்க அவங்க. அப்படியா? நான் மான் குட்டியைத்தான். குட்டி மான் குட்டி. குட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அதெல்லாம் பிடிக்கும். குட்டியை துரத்துறதா எனக்கு வேலையா? குட்டி. அப்ப சென்று நாரத மகாமுனிவரே, நான் வேலவனாக இருக்குமா வேடுவனாக வேடம் மாறி கேள்விமலை அடிவாரம் சென்று என்னால் முடிந்த ராகங்களை பாடி, கண்டிப்பா என்னால் தெரிந்த பேச்சுகளை பேசி அவளுடைய மனதில் இடம் பிடித்து காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய கனவு மனம் ஏமாத்தி அவளை எனக்கு அங்க சொத்து இருக்கு இங்க சொத்து இருக்கு ஏந்துட்டப்பா, எனக்கு அங்க சொத்து இருக்கு இங்க சொத்து இருக்கு, 2 கப்பல் ஓடுது கடல்ல, 2 விமானம் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு, அப்படி இப்படி என்னால இயன்ற அளவுக்கு அவரிடம் பொய்யுரை உரைத்து காந்தர்வ மனம் சொல்லக்கூடிய, ஏன்னா கொள்ள பேர் அப்படித்தானே தெரியான், காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய களவு மனம் புரிந்து தம்பதி சமேதராய் இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே தாங்களுக்கும் நமது சிறந்த இசைக்கலைஞர்களுக்கும் நமது சிறப்பான ஒளி அமைப்பாளர்களுக்கும் இங்கே நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் காட்சி செய்கின்றேன். திருமணத்திற்கு வரும்போது தாங்கள் எனக்கு என்ன கொண்டு 3 தர முருகா? 3 இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பத்தாது. 3 அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்கள் இருவருக்கும் 2 பூமாலையும் நான் பாடியிருக்கிற பாமாலையும் 2 கைகளிலும் பூமாலை கொண்டு தாங்கள் நாவினால் பாமாலை பாடி வரும் தாங்களுக்கு விஜயன் நாரதர் என்றாலே 7-14 உலகத்திலும் புகழ் மாலை என்றுமே காத்திருக்கும். மங்களம் உண்டாகட்டும். நான் சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். திருமணத்துக்கான ஏற்பாடு செய்வோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கட்டுமாவடி கணேசபுரம் கிராம பொதுமக்கள் தாய்பர்களும் சரி, நல்லா உட்கார்ந்து பார்த்தவங்க அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தூங்குவதான் தூங்குறாங்க. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க, கல்லுல செதுக்கி இருப்பாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர்களுக்கு வந்து அது ஒரு சிலை, அது நாயின்னா அது என்ன சிற்பமா பார்ப்பாங்க. ஞானம் இல்லாதவங்க வந்து அந்த கல்லா பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லாருமே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகமா இந்த தன்மையிலே பாடிவிட்டு அதை கதைப்படி செல்வோம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆஹா
கண்கள் சொல்லும் கதையாகுமா? முத்தப்பா அப்படின்ற சொன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு பேர் பெற்றவங்க. இந்த பகுதியில முத்தப்பா அண்ணன் இல்லாத ஊரே இருக்க நாடகமே இருக்காது. அவர் பாடலை வந்து இறுதியாக பாடிவிட்டு, ஏன்னா ஒரு பாடல் பாடணும், அந்த அண்ணா பாடலை வந்து நிச்சயமாக இந்த பகுதிக்கு வந்தா எல்லாரும் விரும்புவாங்க. அதனால பாடுறேன். கண்ணை திறந்தா கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவுலே உன்னை நினைச்சு வாழ்ந்து நீ மனசிலே எல்லாம் அண்ணா கருது மருந்து போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவுலே உன்னை நினைச்சு வாழ்ந்து நீ மனசிலே எல்லாம் அண்ணா கருது மருந்து போச்சு ஆசையே. எல்லாம் அண்ணா கருது மருந்து போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளிவெள்ளே காலை எடுத்தா நடவெள்ளே அண்ணா கலப்பு மாஞ்சு போச்சு ஆசையே. அண்ணா கலப்பு மாஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைத்து வாழ்ந்தடி உள்ளனோட அழுதடி உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தடி உள்ளனோட அழுதடி உன்னை நினைச்சு வாழ்ந்தடி உள்ளனோட அழுதடி. கண்ணா கண்ணா என்று சொல்லதெல்லாம் உண்மையா? இந்த காதலுக்கு சாதி ஒரு கொள்ளையா? கண் திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவிலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே எல்லாம் அண்ணா கருது மருந்து போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ராசாத்தி காதல் வந்தது பின்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே சாதி மதம் பார்த்து நானும் பழகலே அந்த சங்கதியும் அவனுக்கு இன்னும் தெரியலே. கண் திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவே உன்னை நினைத்து வாழ்ந்து வந்தேன் மனசிலே எல்லாம் அண்ணா கருது மறந்து போச்சு ஆசையே. அண்ணா எனக்கு வாய்ப்பளித்த கட்டுமாவடி கணேசபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அன்னார் ஞானவேல்ராஜ் அன்னார் அவர்களுக்கும் சரி, பக்க மேளங்கள் ஒரு அருமையான பக்க மேளங்கள், சிறந்த பக்க மேளம் இந்த மாதிரி கிடைக்கலாம். வரப்பிரசாதம் இந்த மிருதங்கம் அப்படின்றது வந்து மெயினான ஒண்ணு. அப்பா வந்து அவர் வந்தாலே அவ்வளவு ஒரு அள்ளி சூப்பரா இருக்கும். எந்த ஒரு பாட்டை அமைச்சிருவாரு. அந்த தன்மையிலேயே 4 பக்க மேளங்களுக்கும் எனது அவங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கியான எங்களது நாடகத்தை ஒளிபரக்கூடிய அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இதுவரை வழங்கல் இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடகமான சரி அன்னாரத்தை கொடுங்கள். சிறந்த முறையில் அமைத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. வணக்கம்.